இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 22 ஆஃப் ஜனவரி 2026. எனக்கு வந்து நேற்று வந்து பிஹெச்பியில் ஒரு இன்டர்வியூ நடந்தது. அதாவது லெவல் 1 ஆஃப் இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இதில் வந்து எனக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, நான் எப்படிலாம் ஆன்சர்ஸ் பண்ணதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணேன், வி ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் கான்வர்சேஷன் லைக் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. ஓகே, அதுக்கு நான் எப்படி கொடுத்தேன்னு பார்த்துக்கலாம், ஓகேவா. My name is சொல்லிட்டு நேம் சொல்லிட்டேன். ஐ எம் a PHP developer with around 2+ years of hands-on experience in back-end and full-stack development. I mainly work with PHP, MySQL, MVC, architecture and object-oriented programming. இந்த இடத்துல நீங்கள் ஓப்ஷன் மென்ஷன் பண்ணக்கூட you have to elaborate it like object-oriented programming. I have experience building real-time applications such as building system, order management system, admin dashboards and both static and dynamic website. நான் இதுவரை என்னோட இன்ட்ரோவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன், ஓகேவா. அடுத்த செட் இது வேணும்னா நம்ம சொல்லலாம், இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் மை ப்ராஜெக்ட் ஐ ஹவ் ஹேண்டில் டேட்டாபேஸ் டிசைன், ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் லாஜிக்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன்ஸ் வித் ஃப்ரண்ட் அண்ட் காம்போனன்ட்ஸ். ஐ ரெகுலர்லி ஒர்க் இன் அஜைல் என்வாயன்மெண்ட். இப்போ அஜைல்னால் என்னென்னு உங்களுக்கு டவுட் வரும் பார்த்தீங்களா. அஜைல்னால் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக முடிப்பீங்க, கரெக்டாக. இப்போ ஒன்று முடிப்பீங்க, கிளைண்ட் கிட்ட போவோம், அவங்க வந்து இல்லை வேண்டாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு வரும் பார்த்தீங்களா. எக்ஸாக்ட்லி, சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் ஆகிறது தான் அஜைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலாபரேட்லி க்ளோஸ்லி வித் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் QA டீம்ஸ் டு டெலிவர் ஸ்டேபிள் அண்ட் ஸ்கேலபிள் சொல்யூஷன். இது ரெகுலராக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அடுத்து தான், ஓகேவா. அடுத்த கொஷின், ஓகேவா. நெக்ஸ்ட் நான் இதை சொன்னோடனே எனக்கு அடுத்த கொஸ்டின் நீங்கள் வந்து எதில் ஸ்ட்ராங்னு கேட்டாங்க. நான் வந்து கோர் PHPயில் தான் ஒர்க் பண்ணியிருக்கனால கோர் PHP சொன்னேன். தென் வந்து கோர் PHPயில் சில ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் எனக்கு கேட்டாங்க. தென் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஆப்வியஸ்லி ஓப்ஸ் கேட்டாங்க. ஓப்ஸை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஓப்ஸ்னால் நான் பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா. அதுவுமே நீங்கள் போய் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதில் நான் ஒரு செட் ஆஃப் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ், எடுத்த உடனே இந்த கொஸ்டின் வந்துட்டாங்க, ஓகேவா. வாட் இஸ் ஓப்ஸ் கேட்டாங்க. அப்புறம் வந்து அண்ட் இட்ஸ் பில்லர், ஓகேவா. இப்படி இருக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் ஓப்ஸ்ன்றதை நான் டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் பில்லர்ஸ் நான் டிஃபைன் பண்ணேன், கரெக்டாக. இப்போ ஓப்ஸ்ன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும், இல்லைங்களா. ஓப்ஸ் இஸ் அ ப்ரோக்ராமிங் பேரடைம் இன் PHP that organize code into object like real world entities in the feel like methods and functions, right. இதை நாங்கள் சொல்லுவோம், கரெக்டாக. இப்போ ரெண்டு வருது, கரெக்டாக. மெத்தடும் வருது, ஃபங்க்ஷனும் வருது. இந்த சமயத்தில் நம்ம என்ன, இப்போ நம்ம பில்லர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம், கரெக்டாக. எத்தனை பில்லர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் இருக்குது நமக்கு, கரெக்டாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் இருக்கும், ஓகேவா. ஃபஸ்ட்டு என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் அன் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பாலிமார்பிசம். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்கூட யூ ஹேவ் டு சே லைக் அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகேவா. ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஓகே இது ஓப்ஸ்னா என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 4 பில்லர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தே செட் ஓகே ஃபார் இட். நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம் என்னென்னு கேட்டாங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு அடுத்த கொஷின், அதாவது நல்லா பாருங்கள், நீங்கள் எதில் சொல்கிறீங்களோ அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. பாலிமார்பிசம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் பாலிமார்பிசம் எனக்கு கோட் பண்ண, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னது கோட் பண்ண சொன்னாங்க, ஓகேவா. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், என்னோடய கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சின்டாக்ஸ் போட்டுட்டேன். தென் ஃபாலோட் பை கிளாஸ் பாலிமார்பிசம். நான் ஃபஸ்ட்டு பாலிமார்பிசம் என்ன ஃபஸ்ட்டு நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணணும், கரெக்டாக. பாலிமார்பிசம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு வந்து அது ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கும், கரெக்டாக. அதே தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணிடுற பாருங்கள். நான் என்ன கோட் கொடுத்தேன்னா அந்த கோடிங் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அனிமல், ஓகே. இப்போ நான் கிளாஸ் அனிமல்னு சொல்லிட்டேன். அனிமலோட காமன் ஃபங்க்ஷன் எதாவது எடுத்துகிட்டு வரணும், கரெக்டாக. அதுதான் பப்ளிக் ஃபங்க்ஷன். இப்போ அனிமல்னாவே நிறைய இருக்கும், கரெக்டாக. அனிமலை வந்து 4 legs இருக்கலாம், 8 legs சிலதெல்லாம் இருக்கலாம், சிலதுக்கெல்லாம் டிஃப்ரெண்டான ஹைட்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்டான வெயிட்ஸில் இருக்கலாம், கரெக்டாக. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதை எடுத்துகிட்டு வரணும்னா காமனாக ஒரு ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். காமனாக எதை எடுத்துகிட்டு சவுண்ட் எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா. காமனாக ஒரு ஃபங்க்ஷன் சவுண்ட் எடுத்துகிட்டு வரேன், ஓகே.
நெக்ஸ்ட்டு இப்போ நான் அனிமல் தான் கேட்டிருக்கேன். அனிமல் எந்த மாதிரி சவுண்டு வரும் சொல்லுங்கள். இப்போ நார்மலாக அனிமல் தான் சொல்லியிருக்கேன். எந்த அனிமலும் நான் டிஃபைன் பண்ணல கரெக்டாக. ஸோ இங்கே வந்து சம் சவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நான் அனிமலை வந்து இப்போ இந்த கிளாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ அனிமல்லாம் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ நான் டாக்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கிளாஸ் டாக் நம்ம எந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்? அனிமல். கரெக்டாக? அனிமல். ஓகேவா? ஓகே. தென் இதோட பப்ளிக் ஃபங்க்ஷன் என்ன வரும்? சேம் சவுண்டு தான். கரெக்டாக? பப்ளிக் ஃபங்க்ஷன் சவுண்ட். ஓகேவா? ஃபங்க்ஷன் சவுண்ட் சொல்லிட்டோம். ஓகே. தென் இது எந்த சவுண்ட் ரிட்டர்ன் பண்ணணும் நம்மளுக்கு? ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ரிட்டர்ன் நம்மளுக்கு டாக் எந்த மாதிரி சவுண்ட் ரிட்டர்ன் பண்ணும்? டாக் ஆக்சுவலாக பார்க் பண்ணும். கரெக்டாக? பார்க் பண்ணும். ஓகேவா? நல்லா பார்த்துங்க. சேம் function name with the object what we are using, it will determine the output. ஓகேவா? நீங்கள் இப்படியே சொல்லிக்கலாம். பாருங்கள், ஒரே ஃபங்க்ஷன் தான். பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் the values is different. கரெக்டாக? நீங்கள் இப்படியுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் கோடை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? அதனால நீங்கள் சொல்லியிருக்கேன். நம்ம பொதுவாக ஒரு அனிமல் சொல்லிட்டோம். அந்த அனிமல் வந்து டென் பண்ணும்போது நம்மளுக்கு அனிமல் காமனாக ஃபங்க்ஷன் எடுத்துடுறோம். காமனான ஒரு எப்படி சொல்கிறது, அதோட சிமிலாரிட்டிஸ் எடுத்துக்கலாம். சவுண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ அனிமல் சொன்னால் ரிட்டன் அனிமல் கூட நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும்னா சம் சவுண்ட், ஏதோ ஒரு சவுண்ட் தான். அப்போ போய் டாக்னு சொல்லிட்டோம். டாகோன் சவுண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக் வந்து பார்க் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது முடிஞ்சது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஓகே, எம்பிசி கேட்கல எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச எம்பிசி கேட்கலன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி எம்பிசி கேட்கல. தென் எக்ஸாக்ட்லி இது கேட்டாங்க, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இன் பிஹெச்பி. கரெக்டாக? கண்டிப்பாக அது கேட்பாங்க. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் மட்டும் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படியே கீழே போய்க்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கேயே சொல்லிடுது, இங்கேயே பார்த்துக்கலாம். நல்லா பார்த்துங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இரண்டுத்துக்கூட நமக்கு வந்து இது கேட்குறாங்க, டிஃப்ரென்ஷியேஷன் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். can have method implementation. எதுக்கு? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு. ஓகேவா? இன்டர்ஃபேஸ்க்கு என்ன இருக்குன்னா இருக்காது. சரிங்களா? நோ மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? கேன் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இன்டர்ஃபேஸ்க்கு கிடையாது. நோ. சரிங்களா? நான் சிம்பிளாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேன் எக்ஸ்டெண்ட் ஒன்லி ஒன்ஸ். இதில் சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கிளாஸ் வந்து ஒரே ஒரு டைம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? கேன் எக்ஸ்டெண்ட் கிளாஸ் ஒன்லி ஒன்ஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது, மல்டிபிள் டைமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் கேன் இம்ப்ளிமெண்ட் மல்டிபிள். எதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்டு ஃபார் ரிலேட்டட் கிளாஸ். இது யூஸ் ஃபார் ரிலேட்டட் கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் அன்ரிலேட்டட் கிளாஸ். யூஸ்டு ஃபார் அன்ரிலேட்டட் கிளாஸ். ஓகேவா? இது வந்து அடுத்த கொஸ்டினாக எனக்கு கேட்டாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து பேசிக் கொஷின் தான். பேசிக்னா காமன் கொஷின் வச்சுக்கலாம். ஹவ் டு யூ ப்ரிவென்ட் த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இன் பிஹெச்பி? ஓகேவா? இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? பை யூஸிங் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக? ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணால்
இந்த ஐடியா வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் கரெக்டாக. பை யூஸிங் ப்ரிப்பர்ட் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ வந்து எம்எஸ்கியூவில் நம்மளுக்கு 2 டைப் இருக்கும். நார்மல் எம்எஸ்கியூல் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பிடிஓ டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பர்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த கீவேர்ட் சொல்லிட்டோம் கரெக்டாக. கான்செப்ட் கரெக்ட், ஆனால் நம்ம வந்து என்ன மிஸ் ஆகுது, எக்ஸ்ப்ளனேஷன் மிஸ் ஆகுது, எக்ஸாம்பிள் கிடையாது, ஏன்னா சப்போர்ட்டிங் பாயிண்ட்டுமே இல்லை கரெக்டாக. இது எப்படின்னா இது ஒரு மெமரைஸ் பண்ணி நம்ம வந்து ஒப்பிச்ச மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து அப்படியே எடுக்கணும் ஆன்சரு. SQL injection can be prevented in PHP mainly using prepared statement with parameterized queries. ஓகேவா, அவ்வளோதான். ஏன்னா யூஸிங் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுங்கள் ஓகேவா, வேறு எதுவுமே வேண்டாம். அப்புறம் prepared statements separate SQL logic from using input, so input cannot change the query structure. ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு வேணால் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் வேணுன்னா I validate and sanitize user inputs, use proper data types and avoid direct embedding user input into SQL queries. நீங்கள் பாஸ்வேர்டு ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா, சேம் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும், வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா. ரஷ் பண்ண வேண்டாம் ஓகேவா. அடுத்து ஒரு சிலதெல்லாம் கேட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஓகே, இப்போ வந்து ரைட் ஓகே, வேறு என்ன கேட்டாங்க, the Stuckman. ஓகே, ட்ரெய்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டாங்க ஓகேவா. இது வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வாட் இஸ் ட்ரெய்ட்ஸ்னு வச்சுங்க ஓகேவா. A trait in PHP is a mechanism for code reuse, allows you to share common methods across multiple classes without using inheritance. ஓகேவா, இது நீங்கள் படித்து பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லை. ட்ரைட்ன்றது சிம்பிள் வேர்டாக நீங்கள் இப்படி சொல்லிக்கலாம் ஓகேங்களா. நார்மலாக பார்த்துங்க, PHP does not support multiple inheritance. ஸோ அதனால் PHPயில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் ஆகாது ஓகேவா. அதனால தான் நம்ம ட்ரெய்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. எப்போவுமே இதை மறந்துடக்கூடாது. ட்ரெய்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, PHP does not support multiple inheritance at all. So traits solve this problem ஓகேவா. இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வேணாம், அது ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஓகே ஓகே ஆமாம், நெக்ஸ்ட் கேட்டாங்க அரே மெத்தட்ஸ் கேட்டாங்க ஓகேவா. அரே மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென் அரே மெத்தட், அரே புஷ், அரே பாப் அதெல்லாம் கேட்டாங்க. தென் ஆட், ரிமூவ், எலமெண்ட், அண்ட் எண்டு இதெல்லாம் ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக வர கொஷின்ஸ் தான். தென் அரே மர்ஜ், அரே கம்பைன், தென் அரே கீஸ், அரே வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா. இன்னரேஸ் அந்த மாதிரி ஓகேவா. இன்னரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா, நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணோம் அந்த வவ்வல்ஸில் ஓகேவா. வவ்வல்ஸ் எங்கே இருக்குது, வவ்வல்ஸ் இல்லையா அதில், வவ்வல்ஸ் இல்லைனா ஓகே அந்த வவ்வல்ஸ் பார்த்தோம்ல. இன்னரேஸ் ஸ்டிங் லோவர் டு ஸ்டிங் அப்பர் டு லோவர், ஸ்டிங் டு லோவர் அந்த கேஸில் பார்த்தோம் ஓகேவா. அரே யூனிக், அரே ஸ்லைஸ், அரே ஸ்ப்ளைஸ் அந்த மாதிரி ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரே லூப்பிங்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கேட்பாங்க ஓகேவா. சிஎஸ்ஆர்எஃப்னால் ஒன்றுமே கிடையாது, கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபார் கிரீன் சொல்லுவாங்க.
இது செக்யூரிட்டி டோக்கன் தான் ஓகேவா, வேறு எதுவுமே கிடையாது. யூஸ் டு ப்ரொடக்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபார் அன்ஆதரைஸ்ட் ஃப்ரம் சப்மிஷன்ஸ் ஓகேவா, அதாவது ப்ரொடக்ட் பண்ணணும் அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது இது. அப்போ இது எதுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து எதுக்கு தேவை, ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் ஓகேவா. அதாவது சிஎஸ் டோக்கன் இல்லைன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேங்க் வெப்சைட்டுக்கு போகிறீங்க, உங்களோட பேங்க் வெப்சைட்டுக்கு போகிறீங்க, இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு சும்மா அதில் பாப்பப் ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்கள் கொடுத்தா என்ன பண்ணுவது, மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறது தான் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் யூஸ் ஆகும் ஓகேவா. இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருந்தால் என்ன பண்ணுன்னா, ஈச் ஃபார்ம் ஆஸ் ஏ யூனிக் ரேண்டம் டோக்கன் கரெக்டாக ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. டோக்கன் இஸ் வேலிடேட்டட் ஆன் த சர்வர். டோக்கன் வந்து என்னென்னா கரெக்டாக என்ன அல்டர்னேட் பண்ண டோக்கன் வந்து இருக்கோ, நம்மக்கிட்ட ப்ரெசென்ட்டாக இருக்கோ, அது வந்து சர்வரோட போய்ட்டு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும், ஓகே இவங்க ஹியூமனாக தான் இருக்காங்கன்ட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓகே, வேறு என்ன கேட்டாங்க, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவும் கேட்கலையா. ஓகே, சிலதெல்லாம் கேட்டாங்க, இந்த ட்ரங்கேட்டுக்கு ட்ராப்க்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ். ட்ரங்கேட்னா ஒன்று கிடையாது, டேட்டாவில் இருக்கிற டேபிள் இருக்கிற டேட்டா மட்டும் போகும், ட்ராப்னா அந்த டேபிளை நம்ம ட்ராப் பண்ணுறோம் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்டாங்க. ஓகே ஓகே அடுத்து என்னென்னா நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப கொஞ்சம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டாங்க ஓகேவா. அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு கேட்டாங்க. ஃபங்க்ஷன் கொஞ்சம் பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க ஓகேவா. இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஒன்லைன் ஆன்சராக சொல்லிவிடுவா. ஓகே, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, குரூப் பையில் யூஸ் பண்ணுவோம். குரூப் பையில் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து கேல்குலேஷன்லாம் பேஸ் பண்ணி ஏதாவது query எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக குரூப் பை யூஸ் ஆகும் கரெக்டாக. அந்த இடத்துல தான் அதுதான் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஒன்று அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்ஸ் கேல்குலேஷன் ஆன் a set of row and return a single summarized value ஓகேவா. ஒன்றும் கிடையாது, இங்கே அதுக்கான டெஃபினேஷன் எழுதுகிறேன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படி முன்னாடி சேர்த்துங்க. performs calculation on a set of row and return a single summarized value. புரியுதுங்களா என்னன்ட்டு? கேல்குலேஷன்னா என்ன, நமக்கு கேல்குலேஷன் நம்மளுக்கு இதிலே இருக்கும் பாருங்கள் ஆன்சரு, சம்மு ஓகேவா, கவுண்ட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன வரும், ஆவரேஜ், சாரி இது நான் ஸ்மால்லே போட்டுக்கிறேன் வேண்டாம், அப்புறம் அது பிரச்சனை வரும், ஆவரேஜ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், நெக்ஸ்ட்டு மினிமம் ஓகேவா. இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு வேல்யூ கொடுக்கும் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நம்பர் ஆட் பண்ணோம். எக்ஸாம்பிள் 5 + 5 எவ்வளோ 10. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பர்ஃபார்ம்ஸ் கேல்குலேஷன் ஆஃப் செட் ஆஃப் ரோஸ் ரிட்டன் a சிங்கிள் சம்மரைஸ்ட் வேல்யூ அவ்வளோதான் ஓகேவா. இதுக்கு ஒரு query வேணுமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமரோட டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஷோ த பில் அமௌண்ட் பர் கஸ்டமர், இப்படி தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்படி சும்மா எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டால் நீங்களா டேபிள்ஸையும் தென் காலம்ஸையும் அசியூம் பண்ணிக்கணும் சரிங்களா. டிபி நேம்லேருந்து டேபிள் நேம்லேருந்து காலம் நேம் வரை நீங்களும் அசியூம் பண்ணிக்கணும் ஓகேவா. இங்கே எழுதுகிற பாருங்கள், செலக்ட் கஸ்டமர் ஐடி சம் ஃபங்க்ஷன் வந்துருச்சா. இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டோட்டல் அமௌண்ட், இது எல்லாமே காலம் நேம்ஸ் ஓகேவா. ஃப்ரம் பில்ஸ், இதிலேருந்து பில்ஸ்ன்னு எடுக்கணும் கரெக்டாக. பில்ஸ் குரூப் பண்ணோமா, குரூப் பை
கஸ்டமர் ஐடி அவ்வளோதான், முடிஞ்சது. வந்துடும். இங்கே பாருங்கள், செலக்ட் கஸ்டமர் ஐடி. ஏன்னா ஒரு கஸ்டமரோடது கண்டுபிடிக்கணும். கரெக்டாக பர்னா எத்தனை ஒன்று தானே, ஒரு கஸ்டமர் ஐடி. சம் ஆட் பண்ணுறோம் கரெக்டாக. பில் அமௌண்ட் பர் கஸ்டமர் கரெக்டாங்களா. இப்போ ஒரு கஸ்டமர்னால் அவர் என்ன வேணால் வாங்கியிருக்கலாம் கரெக்டாக. எக்ஸாம்பிள் வச்சுங்க, தோசை வாங்கியிருக்கார், வடை வாங்கியிருக்கார், பொங்கல் வாங்கியிருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சம் ஏதாவது டோட்டல் அமௌண்ட் எடுக்கும். டோட்டல் அமௌண்ட்னா காலம் நேம் ஓகேவா. ஃப்ரம் பில்ஸ் ஓகேவா, அந்த பில்ஸுன்றது ஓகேவா. குரூப் பை கஸ்டமர் ஐடி ஓகேவா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது எடுத்து வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ்ட் கொஸ்டின்னா ரிவர்சல் ஆஃப் எ ஸ்ட்ரிங். இங்கே இருக்கும் பாருங்கள். ரிவர்சல் ஆஃப் எ ஸ்ட்ரிங்னா இங்கே இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா. ஒன்றும் ரிவர்சல் ஆஃப் எ ஸ்ட்ரிங் வித் தேர்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்னா இப்போ நேமை கொடுக்குறோம். நேமுக்கு ஒரு நேம் டிக்ளேர் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட சேனல் நேம் எடுத்துக்கிறேன், ஜின்டெக் எடுத்துக்கிறேன். நேம்ஸ்க்காக ஜின்டெக் எடுத்துக்கிறேன். இப்போ ரிவர்சல் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்லாம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் ஓகேங்களா. வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு தென் நான் அதுக்கு வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இதோட வேலையை எம்டி ஆகணும். ஏன் எம்டி ஆகணும்னா இங்கே ரிவர்ஸ் பண்ணுறது இங்கே தான் நமக்கு ஸ்டோர் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் எழுத போகிறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஏன்னா ஏன் ஃபார் லூப்னா மல்டிபிள் கண்டிஷன் இன்பில் பண்ண போகிறோம் அதனால் ஓகேவா. இப்போ வந்து ஏன் இங்கே ஐ யூஸ் பண்ணிக்கணும் வரும் கரெக்டாக. இண்டெக்ஸ் அரேனா என்ன, நமக்கு எவ்ரிதிங் அரே ஸ்டார்ட் ஃப்ரம் 0 கரெக்டாக. சாரி, அரேனா என்னென்னா நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கும் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் நம்ம வந்து அரேன்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஓகே, மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும், நம்ம அரேன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே அப்படியே கமா போட்டு வேறு வேலையை கொடுத்தோன்னா அது அரே, அது இது இந்த நேம்ன்றது அரேவாக மாறிடும் ஓகேவா. இப்போ பாருங்கள், ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் நேம் ஓகேவா. ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் நேம்னா இதோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. லென்த் எவ்வளோ நமக்கு வரும், 0 1 2 3 4 5 6 இருக்குது ஓகேவா. 0லேருந்து 6 வரையும் வரும் ஓகேவா. -1 என்னென்னா திருப்பி நம்மளுக்கு வந்து -1 போகாமல் பார்த்துக்கும். 0 அதாவது 0லேருந்து திருப்பி வரும் கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து ஐ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. 0க்கு போயிட்டால் திருப்பி வந்து சி இடத்துக்கு வரும் ஓகேவா. அதுதான் வந்து இந்த கண்டிஷன் மீன் பண்ணுது. இங்கே வந்து ஐ மைனஸ் கொடுத்துருக்கு ஓகேவா. இது எதுக்குன்னா நம்ம வந்து இங்கே வந்துட்டு அப்புறம் திருப்பி நம்ம இங்கே போகக்கூடாது கரெக்டாக. திருப்பி இந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும் கரெக்டாக. அதனால தான் இங்கே வருது. இப்போ நம்ம ஹெச் வந்து ரிவர்ஸ் பண்ணால் ஹெச் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜி வருமா, ஜி வராது, சி தான் வரணும் கரெக்டாக. அதனால் ஓகேவா. இங்கே வந்து ரிவர்ஸ் டாட்ன்ட்டு நேம் ஆஃப் நம்ம என்ன கண்டிஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. அப்படி நீங்கள் சைட் பை சைடாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே புரிஞ்சிடும் ஓகேவா. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரிங் ஓகே முடிஞ்சது. வேறு ஏதாவது கேட்டாங்களா? ஓகே, இது ஒரு செலக்ட் query ஒன்று கேட்டாங்க. செகண்ட் ஐயர்ஸ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள்னு கேட்டாங்க. ஒன்றும் கிடையாது. இப்போது எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, அதில் ஐடி நேம் சேலரின்னு வச்சுக்கிறோம் ஓகேவா. நாமளே டிக்ளேர் பண்ணுறது தான் ஓகேவா. இது வந்து மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் கேட்குறது தான். நீட் செகண்ட் ஐஎஸ் salary of எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ நம்மளோட எம்ப்ளாயி வந்து நம்ம எம்ப்ளாயி டேபிள் அசீம் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டேபிள் நமக்கு என்னென்ன காலம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஐடி இருக்கும், அப்போ எம்ப்ளாயி நேம் இருக்கும், அப்புறம் சேலரி. நம்ம நிறையெல்லாம் கொடுக்க வேணாம், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதே சேலரி தான் கரெக்டாக. அதாவது ஐடி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஐடி இருக்கும், அவங்களோட நேம் இருக்கும், அப்புறம் அவங்க சேலரி இருக்கும் கரெக்டாக. இது நமக்கு இது மட்டும் வேறு எதுவும் வேண்டாம் ஓகேங்களா. select salary from employee கரெக்டுங்களா. இப்போ வந்து எதை செலக்ட் பண்ண போகிறோம், சேலரியை சரிங்களா. எதில் இருந்து, எம்ப்ளாயி டேபிளில் இருந்து ஓகேவா. அது இது வரைக்கும் புரிஞ்சுதா. ஆர்டர் பை சேலரி ஓகேங்களா. எதை பேஸ் பண்ணி, சேலரியை பேஸ் பண்ணி. இங்கே தான் இது யூஸ் பண்ணணும் சரிங்களா. அசெண்டிங்காக டிஸ்டிங்காக இப்போ தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. லிமிட் 1 ஆஃப்செட் 1 ஓகேவா. இதோட முடிஞ்சது. நீங்கள் இந்த லைன் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சப் queries வேணால் கொடுத்துக்கலாம், அது வெரி காமன் தான். அது நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா
செலக்ட் மேக்ஸிமம் சேலரி. இப்போ நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அது வேணால் அதையும் கொடுக்கலாம். அதனால் ஒரு கொரி கொஞ்சம் லென்த்தாக வரும் அவ்வளோதாங்களா. இது வந்து நம்ம ஓகே அது வேணால் அது ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அதில் போய் என்ன இருக்குது. ஓகே select maximum salary as sorry as second highest. இங்கே பாருங்கள், செகண்ட் மேக்ஸிமம் சேலரி as செகண்ட் ஹையஸ்ட் சேலரி நாமளே டிக்ளேர் பண்ணுற காலம் நேம். ஓகேவா, வேறு எதுவுமே கிடையாது. ஆஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேர்ட் நம்ம கொடுக்குறோமோ அது வந்து காலம் நேமாக அதையும் அசியூம் பண்ணிக்கும். ஓகேவா, இது நீங்கள் எங்கே வந்து கேட்கக்கூடாது, நாம் டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா, ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் வேர் salary lesser than. ஆனால் இது கொஞ்சம் சேஃப் மெத்தட். ஓகேவா, select maximum salary from employee. ஓகேவா, முடியாமல் செமிகள் வச்சு முடிக்கிறோம். ஓகேவா, இது சப்கொரிஸ் ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெனி இன்டர்வியூஸில் இதான் பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய கேட்பாங்க. ஆக்சுவலாக சப்கொரிஸ் யூஸ் பண்ணலான்ட்டா ஒன்றும் கிடையாது. செலக்ட் மேக்ஸிமம் சேலரி, மேக்ஸிமம் இருக்கிற சேலரி வேல்யூவை வந்து நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஃப்ரம் எதுலேருந்து எம்ப்ளாயி டேபிள் வேர் சேலரி லெஸ்ஸர் தென். ஓகேவா, செலக்ட் மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. அவ்வளோதான், இதுக்கு ரிப்பீட் பண்ணுறோம் அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் விசிட்டிங் வச்சும் போடலாம், யூஸிங் செல்ஃப் ஜாயின் வச்சும் பண்ணலாம். ஓகேவா, என் நம்பர் ஆஃப் ஃபேஸ் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் கேட்டாங்க இன்றைக்கி. இது ஆக்சுவலாக அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆக்சுவலாக சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது செக்ஷன்ஸ் ஏதாவது ரிவைஸ் பண்ணணும் இல்லைனா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள். அந்த பிஹெச்பியில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். ஓகேவா, சொல்லித்தரேன். அந்த சென்ஸ் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகேவா.